வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செமாண்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம செமாண்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். செமாண்டிக்ஸ்னால் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை வெளிப்படுத்துறது தான் செமாண்டிக்ஸு. அதாவது அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரே மாதிரி இருக்கிற சொற்களோ இல்லை வேறு வாரியம் இருக்கிற சொற்களோ எப்படி ஒன்றோட ஒன்று தொடர்போடு இருக்குது, இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டகரிஸாக ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் செமாண்டிக்ஸு. இது ஒரு சொல்லோடைய அர்த்தத்தையும் சொல்லும், ஒரு சென்டென்ஸோடைய அர்த்தத்தையும் சொல்லும். அது மாத்திரம் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம், அதாவது நம்ம உணர மட்டும்தான் முடியும். ஆனால் அதை பார்க்கவோ இல்லை மற்றவங்களுக்கு வரைஞ்சி காட்டக்கூட முடியாது. இப்போ ட்ரீ மரம் அப்படின்ற ஒரு சொல்லை நம்ம ஈஸியாக யாருக்காவது சொல்லிடலாம். ஒரு படம் வரையலாம், இல்லை ஒரு பிக்சர் எடுத்து காமிச்சிடலாம், இல்லை ஒரு மரத்தையே காமிச்சு இது பேர் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லவ், ஹானஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் நம்ம வெறும் உணர மட்டும்தான் முடியும். அப்போ அதுக்கும் நம்ம எப்படி ஒரு அர்த்தத்தை மக்களுக்கு உணர்த்த முடியும், அதை ஒரு சென்டென்ஸில் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் செமாண்டிக்ஸு. இப்போ இந்த செமாண்டிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ப்ராக்மேட்டிக்ஸ். ப்ராக்மேட்டிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கலாம், ஆனால் அந்த சொல்லோட அர்த்தம் நம்ம உபயோகப்படுற சென்டென்ஸு, அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த வாக்கியத்தில் வர அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அர்த்தத்தை கொஞ்சம் மாறுபடுத்தி வச்சுக்கோம். இதுக்கு பேர் தான் ப்ராக்மேட்டிக்ஸு. உங்களுக்கும் இதை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதை படிக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி.